ஹாய் சுஜித், வணக்கம் அண்ட் வெல்கம். கம்பேக் கொடுக்கிறது யுவன் சங்கர் ராஜாவுக்கு பிறகு நாங்க 2 பேரும் தான். கரெக்ட். 345வது கம்பேக். இதுல முழுசா கோ பேக் ஆகலன்றத நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். அண்ட் கங்க்ராட்ஸ் டு யூ ஆல்சோ. 1 லேக் சப்ஸ்கிரைபர் அடிச்சுட்டு யூடியூப்ல லட்சமா சம்பாதிக்கிற, மில்லியன் கணக்குல இன்ஸ்டாகிராம்ல வியூஸ் வாங்கிட்டு இருக்கிற, எத்தனை வீடு வாங்கியிருக்கிற அதை சொல்லு. நம்ம கிச்சடியில ரசிகர்கள்லாம் கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு நீ வெளியே போயிட்டு. ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுடைய வீழ்ச்சியை பத்தி கொஞ்சம் ஒரு ஏவி போடலாமா? ஏவியும் இல்ல, மூவியும் இல்ல. உங்களுக்கே தெரியும். அப்ப 1 லட்சம் வச்சிருக்க 4 வீடு வாங்கிட்டேன்னா அப்ப 7 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க நீங்க என்ன போயஸ் கார்டன்ல பங்களா வாங்கி வியூஸுக்கெல்லாம் காத்து தர மாட்டாங்க சார் இன்ஸ்டாகிராம்ன்ற மாதிரி. இன்ஸ்டாகிராம்ல வியூஸ் வருது, யூடியூப்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வருது, பேஸ்புக்ல கெட்ட கெட்ட வார்த்தையில நல்ல கமெண்ட்ஸ் வருது. இது எதுவுமே யூஸ் இல்ல அப்படின்றது ஒண்ணும் பண்ண முடியாது. சோ ஓகே, ஓரளவு மக்கள் சப்போர்ட் பண்றாங்க, நம்ம போடுற கண்டென்ட்ஸ் பிடிக்குதுன்றத வச்சு கொஞ்சம் ஓகே. அதை காசா சூப்பர் மாத்துறது சூப்பர் எப்படி அப்படின்றத இனிமேல கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன். சூப்பர் சுஜித் அண்ட் கங்க்ராஸ். ஸோ கிச்சடி ஃபேன்ஸ், ஃபாலோவர்ஸ், இவரை பெரிய லாடு ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சுஜித் வந்து அப்பாவாகி கிட்டத்தட்ட 3 மாசம் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்போ? கட்டு போன வாரம் நடந்த சம்பவத்துல ஒவ்வொன்றா பார்க்குறப்போ இதுதான். அவரு ஒன்றும் பெரிய நடிகர்லாம் இல்லைங்க. கமலஹாசன்லாம் ஒன்றும் பெரிய நடிகர்லாம் இல்லைங்க. டைரக்டர் மகேந்திரன் அவங்களாம் என்ன படம் எடுத்தாருன்னு எனக்கு தெரியலைங்க. டைரக்டர் ராஜகுமாரன் சொன்னதுதான் கடனாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றப்போ எல்லாரும் பேசுற ஒரு வைரல் டாபிக்காக மாறிடுச்சு. எங்க வந்து நான் வந்தாரு இவருன்ற மாதிரி தேவயானி ராஜகுமாரன் திடீர்னு வைரல் ஆயிட்டார். மச்சான், ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? நைட்டு ஹாஸ்பிட்டல்ல 4 டாக்டருங்க. பாட்டியா? பார்த்தேன். அதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது, எதா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமன்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஒரு சில நான் வந்து நிறைய சப்போர்ட் எல்லாம் பண்ணிருக்கேன் அவருக்கு. இந்த கடுகா ஒரு படம் இருந்தது. அதே ஆமா மாதிரி ஆமா. அவர் வந்து தேவயானி அப்படின்றவங்க வந்து ரொம்ப அழகா இருக்கிறவங்க, அவங்களுக்கு போய் இப்படி ஒரு ஹஸ்பண்டா அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. நம்மளும் வந்து அந்த உருவம் சார்ந்த கேள்விகளுக்கு நம்ம கண்டிப்பா சப்போர்ட் பண்ணிருக்கோம். அவங்க 2 பேருக்கு பிடிச்சிருக்கு, அவங்க வந்து இருக்காங்க ஆமா. அப்படின்னு. இப்ப எப்படி இப்ப என்ன மாதிரி ட்ரோல்ஸ் வந்திருக்குன்னா, தேவயானி அவங்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்கணும். ஏன்னா ஏன்னா இப்படிதான் வீட்டுல பேசிட்டு இருப்பாரு அப்படின்னா அதை எப்படி சகிச்சுக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா நான் இன்டர்வியூஸ்லயே பார்த்திருக்கேன். அந்த சுய தம்பட்டம் அப்படின்றது வந்து ஆஹ் வடிவேலு பண்ணா போட்டு அடிக்கிறாங்க, இளையராஜா அவர்கள் பண்ணா போட்டு அடிக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து அவங்களோட ஃபீல்டுல பீக்ல இருந்தவங்க. பேர சொல்லாத. ஆமா. எஸ் வரும். யுவன் யுவன் சங்கர் ராஜா அப்பா அவர்கள் யுவன் சங்கர் ராஜா அப்பா அவர்கள் பண்ணாலுமே நம்ம அவருடைய பாடல்கள் கேட்டுதான் வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால வந்து அவர் பண்ணாலே கொஞ்சம் இது பண்றாங்கன்றப்ப இவர் வந்து என்னப்பா அது மட்டும் கிடையாது. நிறைய பேர் சொன்னாரு. அந்த டைரக்டர் மகேந்திரன்லாம் ஒரு டைரக்டரா நான் பார்த்தேன். ரொம்ப சுமாரா தான் இருந்தது படம். நான் என்கிட்ட அப்படின்றது அப்புறம் கட் பண்ணா அப்புறமா தான் தெரிஞ்சது அவர் ஏதோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு போல. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. ஏதோ ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நானே உட்கார்ந்து விற்க போறேன்னு. சோ அதுக்கான மார்க்கெட்டிங் கிமிக்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி அட்டென்ஷன் சீக் பண்ணி மார்க்கெட் பண்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. இப்போ ராஜகுமாரனோட ஒரு படத்துல இருந்து வந்து ஒரு அட்டகாசமான ஒரு சீன், அது நம்ம நோ கமெண்ட் சிம்பிளி வேஸ்ட்லயே நாங்க ஒரு காலத்துல வச்சிருக்கோம், செஞ்சிருக்கோம். அது அருமையா அந்த சீனை மறுபடி இப்ப எல்லாருக்காகவும் நம்ம காட்டுவோம். ஹலோ, யார் பேசுறது? கண்டுபிடிங்க பார்க்கலாம். போன முறை லீவுல வந்தப்ப பரன் மேல ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது பிடிச்சனே, அப்படி பிடிக்கவா? இல்ல, இந்த ரேஞ்சில படம் எடுக்கிறவங்களுக்கு ஆக்சுவலா டைரக்டர் மகேந்திரன் சுமாரா தான் தெரிவாங்க, கமல்ஹாசன் வந்து சுமாரா தான் தெரிவாங்க. ஆக்சுவலா அது உண்மைதான். நான் கூட என்னவோ நினைச்சிட்டு இந்த காவியங்கள் பத்தி எல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு புரிதல் இல்லாம இருந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு நம்ம தான் எவ்வளவு சூப்பரா எடுத்திருக்கோம், இவங்க என்ன உதிரி பூக்கள் மகாநதின்னு ஏதோ எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் அவருக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதை வெரி வெரி அண்டர்ஸ்டாண்டபிள் தான். ராஜகுமாரன் எப்படியெல்லாம் புழக்கப்படுவா அப்படின்றது
தெரியல. அவர்கிட்ட இப்போ பொழக்கப்பட மாட்டாரு. இன்னும் வந்து பிகைன் வுட்ஸ் கலாட்டான்னு ஃபேமிலி இன்டர்வியூ ஒண்ணு எடுத்து அவர் அவர் வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இன்டர்வியூ எடுத்து இன்னும் நிறைய கண்டென்ட்கள் தான் தருவாங்க. அதனால கொஞ்சம் வெயிட்டிங்ல இருக்கு. யாமிருக்க பயமே. என்ன எனக்கு என்ன இப்ப டவுட் வந்துச்சுன்னா, அவர்கிட்ட ஏன்டா இப்ப நீங்க போய் மைக் கட்டிட்டீங்க? அவர்கிட்ட ஏன்டா கமலஹாசனையும் மகேந்திரனை பத்தி கேள்வி கேட்டீங்க? அப்படின்னு ஏன்னா இவங்க 2 பேர் பேரை இழுக்காம அவரு இத பதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. இவங்களுக்கும் சும்மா இருக்க மாட்டாங்க. போன பொங்கலுக்கு நானு, இந்த சம்மருக்கு நீங்களா? கேட்டாங்க எனக்கு தெரியல. ராஜகுமாரத்து எதுக்கு போய் மகேந்திரன் படத்தை போய் கேட்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியாம தான் இருக்கு. அடுத்ததாக இந்த விஷயத்த நீ கேள்விப்பட்டிருப்ப. நீதான் ஒரு வீடியோ கூட ஷேர் பண்ணியிருந்த. திடீர்னு எனக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நீராறும் கடலூரத்தை பார்த்த ஒரு குரூப் பாடிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அதுல உட்டால கிரிக்கி அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டை வேற ஒரு விட்டுருந்தாங்க. அத நம்ம ரசிகர்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்டு ஆரியம் போல் உலக வழக்கழிந்தொழிந்து சிதையாவுன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஓகே, உனக்கு ஷாக் ஆயிடுச்சா? எதே அப்படின்னு போட்டிருப்பியே. அதாவது ஒரு புதுசா ஒரு பாட்டு வருது அப்படின்னா விஜய் வெர்ஷன், இவரோட வெர்ஷன், அவரோட வெர்ஷன் வரும். கொஞ்ச நாளா வந்து நம்ம தமிழ் தாய் வாழ்த்துக்கு வந்து ஒரு கட்சியும் ஒரு வெர்ஷன் வச்சு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்ன கதைன்னு தெரியல. ஆனா செல்ஃப் சாட்டிஸ்பாக்சனுக்காக நீங்களே ஏதாவது பண்ணிக்கிறீங்களா? அதுக்கு பண்றதுக்கு என்னென்னது பண்ணணும்னு தெரியுமா? ஆனா இப்ப சொன்னாங்கல்ல, விட்டா கொஞ்சம் கான்ஸ்டிடியூஷனே மாத்திருவாங்க அப்படின்னு. அப்ப எல்லாம் அதெல்லாம் எப்படிப்பா நடக்கும் அப்படின்னாங்கல்ல. பண்ணக்கூடிய ஆட்கள் தான் எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்கன்ற மாதிரிதான் இப்போதைக்கு இருக்கு. இவ்வளவு பேர் இருக்காங்க. எல்லாரும் அது வந்து ஏதோ அதுதான் வந்து உண்மைன்னு நினைச்ச மாதிரி எல்லாருமே வந்து பாடிட்டு இருக்காங்க. இது திடீர்னு பிளான் பண்ணி ஒரு வார்த்தையை விட்டுருந்தாங்க. ஆனா யாருமே வந்து கொஞ்சம் கூட ரியாக்ட் அப்படிலாம் இல்லையே, இது வராதே அப்படின்ற மாதிரி கூட யாருமே ஒரு ஜக் ரியாக்ஷன் கூட கொடுக்கல அப்படின்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஓகே, அதாவது அதுதான் அவங்க வந்து கேஷுவலா பண்றாங்களாமா. அதாவது ஒரு சேஞ்ச ரொம்ப அப்பட்டமா சொன்னா அது வந்து தெரிஞ்சிருது. இப்ப இதுக்கு முன்னாடி என்ஆர்சின்னு ஒண்ணு கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. எல்லாரும் வந்து ஓப்பனா அதை எதிர்த்தனால பிஜேபி இப்படி பண்றாங்க, இது வந்து நல்ல மைண்ட் செட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இப்ப வந்து இந்த எஸ்ஐஆருக்குள்ள நீங்க வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஊர்ல இருந்தீங்க, உங்களுடைய குடியுரிமைகள்லாம் என்னன்றதை சப்மிட் பண்ணாதான் ஓட்டு போட முடியும் அப்படின்னு வேற வகையில அதை சொல்றாங்க தெரியுமா? சோ அந்த மாதிரி ஓப்பனா சொன்னா அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்ப சைலண்டா ஒரு சில சேஞ்சஸ் நாம பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து இப்போதைக்கு பண்றாங்க. சோ இதுக்காக வந்து நீங்க திராவிட மாடலுக்கு சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் நாங்க சப்போர்ட் முதல்ல அண்ணனுக்கு லாஞ்சையாவும் நீ எந்த சேனல்ல வந்து எந்த பேசிக்கிட்டு இருக்க? இல்ல ஐயோ, நான் பார்த்தேன் இடையில நீங்க கொஞ்சம் வெறிகுண்டு தாவேக்கா ஆதரவு அண்ட் இந்த திராவிட மாடல் கடிலாம் கடிச்சிட்டு கொஞ்சம் பேஸ்புக்ல எல்லாம் பார்த்தேன். தலைநிமிர்ந்து நடங்க. சரி, இல்ல இப்ப இந்த இஷ்யூ வந்து நம்ம அதை பத்தி பேசல. ஆக்சுவலா காலங்காலமா இருந்துகிட்டு இருக்கிற ஒரு பாட்டுக்கு நீங்க ஒரு புதுசா ஒரு லிரிக்ஸ் எழுதி பாடுறீங்க அப்படின்னா அந்த பாட்டை பாடாதீங்க. புதுசா ஒரு பாட்டு பாடுங்க, காக்கி கலர்ல அரை ட்ரவுசர் போட்டு நீங்க வேற எந்த பாட்டு வேணா பாடிக்கோங்க, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்றது அங்க சொல்ல வருது. அடுத்ததாக போன வாரம் அந்த இன்னொரு வைரல் என்ன அப்படின்றது, எல்லாம் திடீர்னு பார்த்தா நடிகர்கள் எல்லாம் வந்து டீ கடையில போய் டீ குடிக்கிறாங்க, வடை குடிக்கிறாங்க இருக்கிற மாதிரியான ஒரு ஏஐ வீடியோ. ரஜினி, கமல், அஜித், விஜய், சூர்யா, விக்ரம் எல்லாரும் இருந்தாங்க. பார்த்தா ரொம்ப அசலாக இருந்துட்டு அதை பத்தி பார்த்துட்டு வரும். சொந்தம் பந்தம் சேர்ந்திருந்தா சொத்து சுகம் தேவையில்லை. காதுக்கும் இஷ்டப்பட்டு சுஜித், ஆமா இந்த வீடியோ பார்த்தேன். அண்ட் இந்த வீடியோவுக்கு டிஎஸ்கே நான் வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் வேற கொடுத்திருந்தாரு அவரோட இதுல, அவரோட ரெண்டிஷன் மாதிரி. அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஒரு சில ஏஐ வீடியோஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஹோல்சமா ஒரு கான்செப்டோட ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு சில ஏஐ வீடியோஸ் எல்லாம் வந்து போடணுன்றதுக்காக தயவு செஞ்சு போடாதீங்கடான்ற மாதிரி என்ன நானே அதனால என்ன இருந்துச்சு, நான் முன்னாடி சரி இந்த ஏஐ வீடியோவா இல்ல அந்த இமேஜை வச்சு சில இதெல்லாம் போட்டுட்டு இருந்தேன்.
இப்ப என்ன போச்சு, நமக்கே ஒரு மாதிரி அவசரம் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஒரு ஏஐ வெர்ஷன் போட்டே ஆகணும்னு அவசியம் இல்லடா. ஏதாவது ஒண்ணு தோணுச்சுன்னா மட்டும் நல்லதா போடுங்களா அப்படின்ற மாதிரி தான் இப்ப ஃபீல் ஆச்சு. சோ இந்த வீடியோ ஹோல்சமா இருக்கு. அண்ட் இப்ப வந்து எல்லா தாய்மார்களுடைய ஃபேவரட்டா இருக்கிறது இந்த ஏஐ வீடியோஸ் தான். அதுவும் இந்த குழந்தை வீடியோஸ் எல்லாம் பார்த்து, குழந்தை பாத்தியா, எனக்கெல்லாம் வந்து கேக்குறாங்க, இந்த பாப்பாக்குலாம் 4 மாசம் தான் ஆச்சு, இந்த பாப்பா பேச ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு. ஆனா எங்க அம்மா எனக்கு பாலே குடிக்க மாட்டாங்க, எங்க அம்மா இப்படிதான் பண்றாங்க அப்படின்னு இந்த சைடு வாய்ஸ் ஓவர் வருது. அது நிஜம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பூனை டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. பாத்தியா, ஃபாரின்ல எல்லாம் பூனை நல்லா டான்ஸ் ஆடும் போல அப்படின்னு இவங்களாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு சில பாட்டிமார்களும் தாய்மார்களும் ஏன் நம்ம தந்தைமார்களும் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இப்ப நம்ம ஏஜ் குரங்கு வச்சு வேற வீடியோ போடுவாங்க. இங்க பாத்தீங்களா, நம்ம குரங்கு வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது போடுவாங்க. ஆனா ஆமா ஏஐ அத்தனை பயதையும் நாசமாக்குறதுல நம்ம ஊருக்காரங்க தான் நம்பர் 1ல இருக்காங்க மட்டும் தெரியுது. எதுக்கு ஏஐ ஆமா இருக்கு இல்லாம தூக்கி போட்டு சில சமயம் மிதிக்கலாம்னு தோணுது நிறைய பேரை. கரெக்ட். அண்ட் வந்து என்னன்னா, என்னோட ஏஜ் குரூப்ஸ்ல இந்த என்னோட யங்ஸ்டர்ஸுக்கும் கூட இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ஏஐன்னு கண்டுபிடிக்க தெரியுதே தவிர, இப்ப இந்த சோரா ஏஐல எல்லாம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் மாதிரி பெட் வீடியோஸ் மாதிரி எல்லாம் போடுறாங்க. அதை உட்காந்து இந்த முன்னாடி 6 வித்தியாசங்கள் கண்டுபிடிக்கவும்னு போடுவாங்க தெரியுமா நியூஸ் பேப்பர்ல. அந்த மாதிரி ரொம்ப உட்காந்து பார்த்தா என்ன திடீர்னு வால் வந்து சுருண்டுருச்சு, என்ன திடீர்னு ஒரு கை காணாம போயிருச்சு அப்படின்னு, இல்ல இது என்ன ஒரு மாதிரி டைமென்ஷன் வேற மாதிரி இருக்கு, குழந்தை வந்து இப்படி ஏதோ 2Dல இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப உத்து கவனிச்சாதான் கண்டுபிடிக்க முடியுதே தவிர, மத்தபடி எது ஏஐ எது ஏஐ இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால எவ்வளவு எக்ஸ்போசர் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நமக்கு சென்சிட்டிவிட்டி இருக்கும் போல ஏஐயா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அது ரொம்ப டேஞ்சராகவும் தெரியுது ஆக்சுவலா. ஏன்னா சில பேர் வந்து இப்போ நல்லா படிச்சு சொசைட்டியில் பெரிய லெவல்ல இருக்கிற சில பேர்லாம் வந்து அவர் ஒருத்தர் தெரிஞ்சவர் தான். அவர் வந்து டெய்லி வந்து ஆஸ்கார் அவர் வாங்குற மாதிரி வீடியோ போடுவாரு, மோடியோட இருக்கிற மாதிரி வீடியோ போடுவாரு, நான் டாம் க்ரூஸை பார்த்து வீடியோ போடுவாரு. ஆனா ஒரு பெரிய டெக்னாலஜி பாத்தீங்கன்னா ஏஐ எவ்வளவு ஆற கன்றாச்சு இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்காக உன்னைய இவ்வளவு விஷய வச்சு கண்டுபிடிச்சு இதுவோ ஒரு டெய்லி வந்து குளத்துல குடிச்சிடுவாரு, இன்னு விடுவாரு, இது டெய்லி கிரிஞ்சா போட்டு தள்ளுவாரு. ஆனா அவர் வந்து நான் சில சமயம் வந்து இதெல்லாம் பெரிய ஆள் இல்ல அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் சுக்குடூரா போயிருக்கு. ஒண்ணும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஷேர் சாட்ல குட் மார்னிங் நண்பர்களே, குட் ஈவினிங் நண்பர்களே அப்படின்னு பூ படத்தை போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு இந்த ஃபீச்சர் கிடைச்சிருச்சு அப்படின்னா வச்சு விளையாடதான் செய்வாங்க கண்டிப்பா. இதுதான் வந்து போன வாரத்துல நடந்தது. போன வாரத்துல இன்னும் வந்து ஒரு ஒரு பாட்டு வேற ரிலீஸ் ஆச்சு. ஆனா அந்த பாட்டை பத்தி எப்படி சுஜித் இருக்கு அப்படின்னு கேட்டா சுஜித் வந்து நான் அதெல்லாம் பதில் சொல் மண்ணில் இவர் அன்பு புதவன் எங்கள் அண்ணன் உதயநிதி வருகிறார் கழக கொடியே. ஓ அப்படியா விஷயம். எனக்கு வந்து இப்போ இல்ல பாட்டு பரவாயில்ல, பாட்டு பரவாயில்ல, அந்த வீடியோ தான் வந்து கொஞ்சம் இது சீமராஜா பிளாஷ்பேக் அந்த மாதிரி இருந்தது. அதாவது இப்ப அரசியல் கட்சினாலே வந்து இப்ப பாருங்க, அந்த கட்சி இந்த பாட்டு போட்டுச்சுன்றோம், இன்னொரு கட்சி வந்து ஒரு பாட்டை மட்டுமே போட்டு அதை நியூஸ் சேனல்ஸ் திரும்ப 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 போட்டு அது ஒரு மெட்டீரியல் ஆயிடுது. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா அரசியல் களமே வந்து ஒரு ஆடியோ லான்ச்சா மாறிடுச்சு. எல்லாரும் எத்தனை என்ன பாட்டு போடுறாங்க, அதுக்கு எத்தனை வியூஸ் வருது, அதுல யாரு பயங்கர ஹீரோ மாதிரி தெரியுறாங்க, யாரு ரொம்ப யங்ஸ்டரா தெரியுறாங்கன்ற மாதிரி மாறிடுச்சு. அண்ட் இதை மட்டும் நான் அட்ரஸ் பண்ண நினைச்சேன். நிறைய இதுல வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வருதுல, இந்த யாராவது ஏதாவது சொன்னா தற்கூரி அப்படின்னு திட்டுறது, அது கட்சி சார்பு மட்டும் இல்ல, பொதுவாவே இப்ப என்ன போச்சுன்னா ஒரு ஒரு தற்கூரித்தனமான ஒப்பீனியனை எடுத்துட்டு வந்துட்டு அடுத்தவனை தற்கூரின்னு திட்டுறது ரொம்ப ரொம்ப அப்பட்டமா போயிடுச்சு. இப்ப நான் பார்த்தேன், அன்னைக்கு அன்னைக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு சர்க்காஸ்டிக்கா ஒண்ணு போட்டிருந்தாரு, ஓகேவா. டாக் வந்து இதுல சொல்லியிருந்தாரு, ஆசியா கப்பை வந்து ஜெயிச்சுட்டோன்னு கம்பீர் சொல்றாரு. ஆமா ஆமா, இங்கிலாந்து ஜெயிச்சது இல்ல, ஆஸ்திரேலியா ஜெயிச்சது இல்ல, வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா எல்லாம் ஜெயிக்காத ஆசியா கப்ப இந்தியா ஜெயிச்சிச்சுன்னா பெரிய விஷயம் தானே நக்கலா சொல்றாரு. அதுக்கு வந்துட்டு டே பீடாக் தற்கூரி, ஆசியா கப்ல எப்படி ஆஸ்திரேலியாவும் இங்கிலாண்டும் இருக்கும் அப்படின்னு போறது. டே அத புரிஞ்சுக்க தெரியாத உனக்குதான்டா புரிதல் இல்ல, நீ வந்து அடுத்தவனை திட்டுறன்ற மாதிரி அவன் ஒரு புரிதல் வச்சுக்கிட்டு அடுத்தவனுக்கு ஒரு புரிதல் இல்லாம இருக்கிறப்ப திட்டுறாங்க. நான் ஒரு விஷயத்த உணர்ந்துறேன், இப்ப எனக்கு ஒரு சில விஷயங்கள் மேல ஒரு புரிதல் ரொம்ப கம்மியா இருந்தது. இப்ப ரிசர்வேஷன் வந்து நானே முன்னாடி எல்லாம் வந்து ஏன் ஒருவேளை வந்து எக்கானமி வைஸ் வந்து கொடுக்காம இருக்காங்க, இந்த கிரீமி லேயர் கான்செப்ட் அதெல்லாம் நான் ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மற்றபடி பொதுவா வந்து நம்ம இப்படி சொல்றப்ப ஏன் வந்து இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப எனக்கு வந்து ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க,
ஏன் இப்போதைக்கு தேவை இருக்கு, இது இன்னும் எவ்வளவு நாள் தேவை இருக்கு அப்படின்ற மாதிரி. ஒருவேளை என்கிட்ட அப்போ வந்து ரிசர்வேஷன் பத்தி கூட தெரியல தற்கூரி போனா அப்படின்னு சொல்லியிருந்தா, நான் ஒருவேளை அந்த ஒப்பீனியனுக்கு எதிரான ஆளாவோ அந்த ஐடியாலஜிக்கு எதிரான ஆளாவோ மாறி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப ஒரு சில புரிதல் வந்து அந்தந்த ஏஜ்ல இல்ல அந்தந்த இடங்கள்ல கம்மியா தான் இருக்கும். அவங்கள கொஞ்சம் அரவணைச்சுக்கிட்டு கொஞ்சம் ஒரு பாலிஷான டேர்ம்ல ஆனா நான் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஃபுளுன்ஸ் இருக்கிற ஆட்கள், பயங்கர ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஆட்கள் வந்து இதை சொல்லி தப்பிக்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு. அவங்க வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் வளரிட்டு நான் வந்து தெரியாம பண்ணிட்டேன்ப்பா எனக்கும் பக்குவமா சொல்லுங்கன்னா அப்ப சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது ஏற்படுத்துற டேமேஜ் அதிகம். பட் சில சாதாரணமான ஆட்களோ தொண்டர்களோ ஒரு சில புரிதல் குறைபாடுனால சில விஷயங்கள் பேசுறாங்க அப்படின்னு இப்ப வந்து என்ன பாக்குறேன்னா, எல்லாருமே இந்த ஃப்ரீ பஸ் இந்த இலவச பொருட்களை நோக்கி பயங்கர அட்டாக்கு. என்ன கேக்குறாங்கன்னா, இந்த சைடு கொள்ளையடிச்சிட்டு இந்த சைடு கொடுக்குறான் அப்படின்னு. நான் கேக்குறேன், இதை கொடுக்கறதுனால இந்த சைடு கொள்ளையடிக்க தான் போறாங்க. இந்த கொடுக்கறதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சோ இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, எல்லா நம்மளோட உரிமை எல்லாத்தையுமே ஒரு சைடு குடுக்கறவங்க என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு இவங்களாலதான் கிடைச்சது, இவங்களுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க, நம்ம தலைவர் தான் இதை கொடுத்தாரு அப்படின்னு ஒரு சைடு உருட்டுறாங்க. இன்னொரு சைடு என்னன்னா, பாத்தீங்களா உங்களுக்கு இங்க இருந்து கொள்ளையடிச்சுதான் அதை கொடுக்குறான், அதை வாங்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இது அரசாங்கம் கொடுக்கறது, எந்த கட்சியும் கொடுக்கல. அது வந்து கொள்ளையடிக்கிறது தனிப்பட்ட முறையில ஒருத்தவங்க கொள்ளையடிக்கிறாங்க. அந்த கொள்ளையடிச்ச காசை கவர்மெண்ட் கஜானாக்குள்ள போட்டு இவங்க வந்து இதெல்லாம் கொடுக்க முடியாது. அது உங்களோட உரிமை, ஓகேவா? சோ உங்க வீட்டுல டிவி இருக்கு, ஸ்கூட்டி இருக்கு, லேப்டாப் இருக்கு அப்படின்னா நீ வந்து முன்னேறிட்டே இருப்ப. அதெல்லாம் இல்லாதவங்க அதே நிலைமையில இருக்கணுமான்றதுக்காக தான் சைக்கிள் கொடுக்கறதா இருக்கட்டும், டிவி கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே அப்படிதான். சோ அந்த இந்த ஃப்ரீ பீஸ், இந்த ஓசி பஸ் இந்த மாதிரி பேசுற மனநிலையை கொஞ்சம் மாத்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமாவும் இல்ல நான் அந்த ஸ்டாண்டுல தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப வேணா உங்க அந்த வார்த்தையை சொல்லி பேசிக்கலாம் அப்படின்றதுதான் என்னோட கருத்து. ஆனா ரீசெண்டா போட்ட உங்களோட அரசியல் போஸ்டுக்குலாம் நானும் சண்டை போடலாம்னு நினைச்சேன். சரி வேணாம் அப்படின்னு விட்டு, ஏன்னா நிறைய விஷயங்கள்ல எனக்கு உடன்பாடு கிடையாது. அண்ட் இப்ப ஏன்னா எனக்கு வந்து இப்ப நான் ஐடியாலஜிக்கலி ஒரு சில ஐடியாலஜிஸ் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இவங்களும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றத நான் ஏத்துக்க மாட்டேன் ஆக்சுவலா எப்போதுமே. ஏன்னா இந்த ஐடியாலஜி பிடிச்சி நீங்க இந்த மாற்றத்தை எல்லாம் பண்ணுவீங்கன்றதுக்காக நான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கேன். நீங்க அதுல இருந்து விலகும் போதோ இல்ல அதே தப்பா அதே விஷயங்களை நீங்க உள்ள பண்ணும் போதோ நான் கேள்வி கேட்கறது வேற. அதுக்கு இவங்களே வந்துட்டு போயிடலாம் பரவாயில்ல அப்படின்னு வேற ஒரு குரூப்பை வர வச்சா அதோட பிரச்சனைகள் என்னவா இருக்குன்றதை இப்ப பார்த்தோம். ஏன்னா இப்ப நம்ம தமிழ் தாய் வாழ்க்கை என்னவா மாற்றப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். அடுத்து நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் யாருக்கு சொல்லுவாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியும். சாவர்கர் வந்து ஒரு தியாகியா மாற்றப்படுவார். வேற யாரெல்லாம் இங்க இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து நம்ம நாட்டுக்காக போராடினாங்க மாற்றப்படுவார், வரலாறே மாற்றப்படுவதனால நான் அந்த ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேன். பட் அதுக்காக இவங்க பண்ற எல்லாத்துக்கும் நம்ம வந்து முட்டு கொடுத்துட்டு பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது அப்படின்றது என்னோட கருத்து. ஆக்சுவலா எண்டா வந்து ஒரு விஷயம், நம்ம ஊர்ல வந்து கொள்ளைக்காரங்கலாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ரீசெண்டா நிறைய வீடியோஸ் பார்த்தேன். சேலம், கரூர், கிருஷ்ணகிரி எல்லாம் நைட்டு ரொம்ப கேஷுவலா முகமூடி கொள்ளையர்களா வீத நோட்டம் போடுறதா நிறைய வீடியோஸ் ரீசெண்டா நம்ம பார்த்துருக்கோம். அதுல மேட்டர் என்னன்னா, ஒருத்தன் வந்து ஒரு கொள்ளையடி வீட்டுக்கு போயிருக்கான். இந்த வீட்டுக்கு ஒன்றும் இல்லை, மொத்த ரூபா இல்லை, ஆனா 9,000 கேமரா மட்டும் வச்சிருக்கேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். ரூபா இல்ல, ஆனா 9,000 கேமரா. உன் வீட்டுல ரூபா இல்ல, ஆனா 9,000 கேமரா மட்டும் வச்சுட்டு போயிருக்கேன்னா வீணா போனவனே அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். அதே மாதிரி எனக்கு ஒண்ணு யோசிச்சுனா, ஒருவேளை இவன் யூடியூபரா இருப்பானோ, கிட்ட 9,000 கேமரா வச்சிருக்கிறாரு அப்படின்ற எக்ஸாகரேட் பண்ணி ஒருவேளை நம்மள மாதிரி யாரோ ஒரு ஏழை யூடியூபரா இருப்பான் போல அப்படின்ற மாதிரிதான் நானும் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பான். அதாவது அந்த திருட வந்து கடும் மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பான். ஒண்ணுமே இல்லாம ஒரு வீட்டுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நம்ம வந்திருக்கோம். அந்த நோட்டோட நாங்களும் ரிஸ்க் எடுத்து ரொம்ப நாள் கழித்து வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. நானும் அடுத்த வருஷம் பிக் பாஸ் வீட்டுக்கு போயிட்டு மதிப்பு அரக்கன். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போற. அதாவது
வேற யாரும் இல்ல டேலண்டடான ஆட்கள் யாருமே கிடையாது. நீ காமெடி பண்ண தெரிஞ்ச, மிமிக்ரி பண்ண தெரிஞ்ச, ஆடிஷன்லாம் அட்டென்ட் பண்ணவனெல்லாம் விரட்டி விட்டுட்டு இந்த மாதிரி 4 பேரை போட்டு அப்ப நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளும் ஆடிஷன்லாம் போக கூடாது. நம்மளும் ரீல்ஸ்ல ஒரு கைலிய பாவாடை மாதிரி கட்டிட்டு டான்ஸ் ஆனாதான் அடுத்து இனிமேல உள்ள போக முடியும். ஸோ அந்த நோட்டோட நீங்க இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நான் உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு.